தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தற்பொழுது சென்னை எக்மோர் பகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அமைப்பதற்கான எந்தவிதமான முயற்சிகளும் இதுவரையில் அவர் ஈடுபடவில்லை. ஆக ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுகவை பொறுத்தவரையில் 50 அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் எப்படி சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடைய புகழை பேசுகிற, அதையும் தாண்டி புகழ் பாடுகிற மன்றமாக மாறியிருக்கிறதோ, அதே போல நாடாளுமன்றத்திலும் மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல், தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரி நீர் பிரச்சனை பற்றி பேசாமல், பாட்டு பாடக்கூடிய ஜெயலலிதாவுடைய புகழை பாடக்கூடிய நிலையில தான் அதிமுகவுடைய எம்பிக்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையில தமிழகத்திற்கு முறையாக 134 டிஎம்சி தண்ணீர் முறையாக சென்னை எக்மோர் பகுதியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுகவினர் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதனை அடுத்து திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதனால்தான் குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து